காங்கிரஸ்னால எந்த மாநில கட்சியும் பலன் இல்லை. அது 2011 நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட தமிழ் தேசியவாதிகள் வந்து காங்கிரஸ் ஒண்ணு இல்லாத பண்ணிட்டோம். அன்னைக்கே சாவிச்சு அதை புதைச்சிட்டோம். இவங்க தான் அந்த அறிவாலை தந்து அதை தோண்டி கிண்டி புதைச்சி எடுத்தாந்து பாடு கொடுத்தது திமுக தான். இன்னைக்கு அவங்க அதை அனுபவிக்கிறாங்க. அவ்வளவுதான். இந்தியா கூட்டணியினுடைய அடிப்படையான பிரச்சனை என்னன்னா, நாங்க பிஜேபி எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒற்றை குறிக்கோள் தான். அதனால தான் அந்த நாட்டு மக்கள் கிட்ட அது ஏற்படவே இல்லை. மோடி போயிடுறாருன்னாங்களே, இந்த கேள்வி கேட்டா அவர் போயிடுவாரு. யூ ஷுட் ஆஸ்க் சம் அதர் கொஸ்டின். பெருந்தலைவர் காமராஜர் வந்துட்டு ரிஜெக்டே பண்ணல. ஆனா இந்திரா காங்கிரஸ் ஒருபோதும் தமிழ்நாடு ஏத்துக்கவே இல்லை. அதுல இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு துண்டேத்திங்க தான். இப்ப கூட விஜய் இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. ஜாலி, எங்களுக்கு 25 சீட்டு கொடுங்க, நாங்க பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நிறைய கலெக்டர் சொல்லிட்டு வாங்கிக்கிறோம். எதுவுமே நடக்காது. அவங்க பதவிக்காக தான் நிக்கிறவங்க. அது ஒரு பஞ்சிங், அது ஒரு ஃபியூடல் பார்ட்டி. ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களை தூக்கி நிறுத்துறாங்க. ஜனங்க எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. பக்குன்னு குத்தி ஒரு 5.5 லட்சம் ஓட்டு போட்டாங்க. இந்த ஆளு பாருங்க, இல்ல எப்படி இந்த பேக்டோர் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. புரியுதுங்களா? இதுதான் காங்கிரஸ். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வு நம்மோடு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன் நிகழ்வு நினைக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியே இருக்கிற திமுகவுடைய நிலைப்பாடு என்பது சரிதானா? அடுத்து என்ன திட்டத்தோடு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸோடு இருக்கக்கூடிய இந்திய அளவிலான அந்த கூட்டணியில் வந்துட்டு திமுக தொடர்ந்ததுனால இதுவரைக்கும் கிடைச்ச பலன் என்ன? காங்கிரஸுக்கா திமுகவுக்கு? திமுகவுக்கு தமிழ்நாட்டுக்கு பெரிய பலன் கிடையாது. உண்மையாவே கிடையாது. ஒன்றும் கிடையாது. அப்புறம் என்னது வேலை இருக்கணும்? ஒன்று. ரெண்டாவது விஷயம், திமுகனால காங்கிரஸுக்கு என்ன பலன்? 5 பேர் ஜெயிச்சிருக்காங்க. இங்க 5 மறைய வேண்டிய காங்கிரஸை கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நினைவுபடுத்திட்டே இருந்திருக்காங்க. 9+1 10 எம்பிக்களை எம்பி அனுப்பிச்சிருக்கோம். இவ்வளோத்தையும் இந்த மாதிரி மாநில கட்சிகள் தான் செய்யுது. ஆனால் காங்கிரஸ்னால எந்த மாநில கட்சியும் பலன் இல்லை. அது கேரளாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், ஒன்றும் இல்லை. அவங்க வந்துட்டு எல்லாம் சேர்த்துக்கிட்டு 99 எம்பியோட எதிர்கட்சி ஆகிட்டாங்க. பெரிய பலம் வாய்ந்த எதிர்கட்சி ஆகிட்டாங்க. மற்றபடி எந்த பலனுமே யாருக்குமே கிடையாது. அவங்க எல்லா உள்ளாட்சி எல்லா மாநில தேர்தல்களையும் பார்த்தீங்கன்னா, டெல்லின்னு வந்துச்சா கெஜ்ரிவால் எதிர்க்க வேண்டியது, பீகார்னு வந்துச்சா அங்கே வந்துட்டு ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தோட பயங்கரமான பார்கெயின் பண்ணி கடைசி நேரத்தில் கவுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்துட்டீங்கன்னா ஆமாம் இந்த மாதிரி ஒரு இடத்துல தமிழ்நாடுனா திமுகவோட சண்டை போட்டுற வேண்டியது. இப்படி தான் எல்லா இடத்துலையும் அவங்க பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுடைய வளர்ச்சியாக நாங்கள் செஞ்சோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. சரி, அப்போ இந்த கூட்டணியில் இருக்கக்கூடாது. முதல்ல ஆரம்பத்தில் என்னென்னா, இந்த இந்தியா கூட்டணியினுடைய அடிப்படையான பிரச்சனை என்னென்னா, நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒற்றை குறிக்கோள் தான். அதனால தான் அந்த நாட்டு மக்கள் கிட்ட அது ஏற்படவே இல்லை. எதனால பிஜேபி எதிர்க்கிறோம் அப்படின்றதுன்னா என்னது? பிஜேபி எதிர்க்கிறோம், நீ என்ன பண்ண போற? ஆல்டர்னேட்டிவ் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் கொடுக்கணும். அது பிஜேபி அப்படி பண்றான், கார்பரேட் இப்படி பண்றான், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் பண்றான், இப்படிலாம் பண்றான், நாங்க வந்து அப்படி இருக்கோம் அப்படின்றத சொல்லணும். அதெல்லாம் எதுவுமே சொல்றது கிடையாது. பிஜேபி இருக்கக்கூடாது, ஏன்னா அது மதவாத கட்சி. இல்ல, பெரும்பாலும் எதிர்ப்பு பிரச்சாரம் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது சுலபம் அப்படின்னு கையில எடுத்துக்கலாம் இல்லையா? ஆதரவு, உனக்கு ஆதரவான ஒரு மக்களை நீங்க உருவாக்கணும், ஒரு கொள்கைக்கு ஆதரவான மக்களை உருவாக்கணும். அப்படிதான் ஜெயபிரகாஷ் நாராயணன் உருவாக்குனதுனால தான் காங்கிரஸ் ஒருத்தர் கிடைச்சார். அப்படி விபி சிங் உருவாக்குனதுனால தான் காங்கிரஸ் ஒண்ணுமில்லாத பண்ணார் UPPRல. சரி. ஸோ எப்பொழுதுமே வந்துட்டு எதிர்ப்பு அப்படின்றது வந்துட்டு ஒரு கொள்கை ரீதியான அடிப்படையாக தான் இருக்கணும் ஒழிய கட்சி ரீதியான அடிப்படை வச்சுட்டு போனா போகுது. கொள்கையே கிடையாது. இப்போ இந்தியா கூட்டணி கொள்கையே கிடையாது. இந்தியா கூட்டணி கொள்கை இது சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றுமே கிடையாது. கேட்டால் SIRன்றாங்க. SIRல தமிழ்நாட்டில் இவங்க என்ன பண்ணாங்க? ஒன்றும் கிடையாது. திமுக பண்ணுச்சு, விடுதலை சிறுத்தைகள் பண்ணுச்சு, கம்யூனிஸ்ட் பண்ணாங்க, இவ்வளோ தான் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? ஒன்றும் கிடையாது. அப்போ எதுக்கு இந்த காங்கிரஸ் கட்சி சொல்லுங்க? இப்போ தமிழ்நாட்டோட எந்த டிமாண்ட்லையாவது இவங்க இருக்கிறாங்களா? இல்லை இல்லை. தமிழ்நாடு தொடர்பான இஷ்யூல எவ்வளோ கேஸ் போட்டிருக்கிறாரு, தமிழ்நாட்டு எம்பிக்கள் நிறைய போராட்டிருக்காங்க. அந்த இடத்துல காங்கிரஸ்காரன் இதை பேசுறான்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் கிடையாது. அவங்க கட்சிக்காக இப்போ இந்த சசிகாந்த் செந்தில் கூட அவங்க அவங்களுடைய கட்சியெல்லாம் என்ன தான் பேசினாரு கூட தமிழ்நாட்டுக்காகலாம் ஒன்றும் பேசல. அவரு யாருமே பேசலை. அப்புறம் இவங்களுக்கு 9 எம்பிக்களை இங்கேருந்து அனுப்புறது எதுக்கு? இல்லை, புதுச்சேரியிலேருந்து ஒருத்தர் போனார். அவர் என்ன புதுச்சேரிக்கு என்ன பண்ணிவிட்டாரு? ஆனால் புதுச்சேரியில் வந்துட்டு அந்த கூட்டணிக்கு தலைமையாக அவங்க ஒரே ஒரு தொகுதி ஜெயிச்சாங்க. திமுக 6 இடத்துல நின்றுச்சு, 5 இடத்துல ஜெயிச்சிட்டாங்க. எப்படி இது பாருங்க. ஸோ மக்களுக்கு புரிஞ்ச விஷயத்த வந்து தலைமைகளுக்கு புரியல. அது 2011 வந்துட்டு நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட தமிழ் தேசியவாதிகள் வந்துட்டு காங்கிரஸ் ஒண்ணு இல்லாத பண்ணிட்டோம். அன்னைக்கே சாவிச்சு அதை புதைச்சிட்டோம். இவங்க தான் அந்த அறிவாலை தந்து அதை தோண்டி கிண்டி புதைச்சி எடுத்தாந்து
அது நல்ல பாலுகள்லாம் ஊற்றி கீத்தி குளிப்பாட்டி 41 சீட்டு கொடுத்தாங்க. வார்டு கொடுத்தது திமுக தான். இன்னைக்கு அவங்க அதை அனுபவிக்கிறாங்க, அவ்வளவுதான். விஜயை பொறுத்த வரைக்கும் இதில் குறை சொல்ல முடியாது. அவர் வந்து மைனாரிட்டி, யாருக்கிட்ட இருந்தாலும் அவர் பேராய்வார். அவன் வந்த உடனே துண்டு போட்டு அனுப்பிச்சு இந்தாங்க ஒரு சீட்டுன்னு கொடுத்து விட்டாரு, அவ்வளவுதான். ஸோ இப்போ கூட விஜய்க்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. போனார்னா காலி. இதே வச்சுக்கிறாங்க. அடுத்தது மக்களவை தேர்தல் வரும்போது எங்களுக்கு 25 சீட்டு கொடுங்க, நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நிறைய கலெக்டர்ன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. அதுதான் பண்ணுவாங்க. வேற எதுவுமே நடக்காது. அவங்க பதவிக்காக தான் நிற்கிறவங்க. அது ஒரு பஞ்சிங், அது ஒரு ஃபியூடல் பார்ட்டி. அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அதில் ஒரு மாடர்னைசேஷனே வராது. அதை சும்மா ராகுல் காந்தியை வச்சுட்டு இவங்க படம் காட்டிட்டு இருக்காங்க. வேற எதுவுமே கிடையாது. ஃபியூடல் பார்ட்டினா ஃபியூடல் பார்ட்டி, பக்கா ஃபியூடல் பார்ட்டி. இன்னொன்று மோசமான ஒரு பழமைவாத கட்சி பிஜேபி. இது ரெண்டுத்துக்கும் மாற்றா தான் நீங்க வந்து ஒரு இந்தியா கூட்டணி உருவாக்கணுமே ஒழிய இவங்கள ஒருத்தரை வச்சுக்கிட்டு ஒரு இந்தியா கூட்டணிலாம் உருவாக்க முடியாது. பண்ணீங்கன்னா ஃபெயிலியர் ஆகும். அதான் இப்போ நடந்துருக்குது. இல்ல இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டதே தவறு அப்படின்னு சொல்றீங்களா? இந்தியா கூட்டணி உருவானதே வந்துட்டு திமுகவும் விடுதலை சிறுத்தைகள்னால உருவாச்சுது. பெரும் பங்கு அவங்களுடைய, பெரும் பங்கு அவங்களுக்கு தான். தப்பு பண்ணிட்டாங்க அவங்க. காங்கிரஸ் வந்துட்டு அவங்களோட வரவே வராது, ஒரு மாடர்ன் தாட்டுக்கே வராது. இது பாருங்களேன், இங்க சொல்லுவாங்க. அங்க போனீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்க அப்படின்னா சமாஜ்வாடி தான் பெரிய கட்சி, அகிலேஷ் யாதவ். அங்க பாத்தீங்கன்னா அவங்க குடைச்சல் கொடுத்துட்டு நிறைய சீட்டு கொடுத்து கடைசி வரைக்கும் ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள இருக்கக்கூடிய கட்சிக்கார அனைத்து பிறகு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும், சொத்து சேர்க்கணும் எல்லாருக்குமே. அது நோக்கு தான் காங்கிரஸ்ல எல்லாருமே இருப்பான். வேற கவுன்சிலர் ஆகணும்லாம் கூட இருக்க மாட்டான். வேற எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, சொத்து சேர்க்கணும் அப்படின்றது தான் இருப்பான். வேற எதுலையுமே இருக்க மாட்டான். நல்லா நீங்க ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்க கொடுக்கல. அதே சமாஜ்வாடி பார்ட்டி வந்துட்டு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் பார்டர்ல வந்துட்டு அவங்க ஒரு 15 சீட்டு கேட்டாங்க, 7 சீட்டு கேட்டாங்க. அந்த கமல்நாத் வந்துட்டு ஒரு சீட்டு கூட தரல. அவங்க என்ன பண்ணாங்க, 30 சீட்டு தோற்கடிச்சுட்டு போட்டாங்க. ஓட்டை வாங்கி தோற்கடிச்சு போட்டாங்க. இதுதான் அந்த காங்கிரஸ் கட்சி. இதெல்லாம் அந்த ராகுல் காந்தி வந்துட்டு பார்த்தா கேட்டா வந்துட்டு அப்படியே ஒரு சைலண்டா போயிடுவார். மோடி போயிடுறாருன்னாங்களே, இதை கேள்வி கேட்டா அவர் போயிடுவாரு. யூ ஷுட் ஆஸ்க் சம் அதர் கொஸ்டின்றாரு அவரு. இவ்வளவுதான். கர்நாடகாவில் என்னாச்சு நீங்க வேணா பாருங்க. கர்நாடகாவில் இப்போ 2022 தேர்தல் வரப்போகுது. கட்டாயம் பாருங்க, சரி அடிப்படும் பாருங்க. கர்நாடகாவில் உறுதியா அடிப்படும். பிச்சு உதறி அடிச்சு தூக்கி போட்டுருவாங்க அவங்கள. ஏன்னா அவங்களை வந்து செயல்படவே விட மாட்டான். அந்த இதுல அவங்களோட ஒரு இஷ்யூ சரிபட மாட்டாங்க. இப்போ கேரளாவில் தான் ரொம்ப தமாஷா நடந்துச்சு. கேரளாவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேசி வேணுகோபால் உள்ள வந்துட்டு விளையாடுறாரு. அவரும் இருந்தது டெல்லியில். அங்கே இருக்கிறவங்க சொல்லிட்டேன், நீ போய் டெல்லியில் பார்த்துக்கோ, இங்கெல்லாம் கிடையாது. அப்படிதான் வீட்டு சதீசன் வந்தது. சதீசனும் அவரு இன்னொருத்தர் இருக்கிறாரு இல்லையா, அவரு அந்த 2 பேருக்கு தான் உள்ள போட்டி. கடைசியில் சதீசன் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக ஆகிப்போச்சு. இப்படிதான் அவங்க பதவி 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 வேறு எதுவுமே கிடையாது. இங்கே வந்தார் அந்த கேசி வேணுகோபால் பதவிக்கு தான் ஸ்டாலின் ஒரு சந்திக்காதே ஒரு முறை திருப்பி அனுப்பினாரு, நோஸ் கட் பண்ண மாதிரி. அதுக்கப்புறம் தான் சிதம்பரத்தை அனுப்பி வச்சாங்க அவங்க. திமுக நிலைப்பாடு என்னவா இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் திமுக வந்துட்டு ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இந்த நாட்டில் வந்துட்டு உறுதியாக உருவாக்கணுன்ற அடிப்படையில் தான் செய்யணும். ஒரு மாநில சுயாட்சியை வற்புறுத்துற கட்சி கட்டாயம் முதல்ல ஒரு கூட்டாட்சி அமைகிறத வந்துட்டு பார்க்கணும். ஒரு கூட்டாட்சின்னா என்னது? மாநிலங்களுக்கான அதிகாரத்தை வந்துட்டு அதிகப்படுத்தணும். மாநிலங்கள் வந்துட்டு சுதந்திரமா செயல்படணும். அப்படி இல்லைன்னா நாடு பிளவுண்டு போகும். இப்போ மாநில அரசுக்கு ஒரு ஓட்டு போடுறோம், ஒன்றிய அரசுக்கு ஒரு ஓட்டு போடுறோம். அப்ப 2 பேருமே ஈக்குவல் பவர்ஸ் தான். ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒன்றிய அரசு நினைச்சா நான் பணம் தர மாட்டேன் அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் என்னது இதெல்லாம்? ஸோ உண்மையான ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும். கூட்டாட்சி குடியரசு அப்படின்றது அமைக்கணும். அதுக்கு ஒத்து வர கட்சிகளோடலாம் வந்து சேரணும். காங்கிரஸ் பிஜேபி சேர்க்கக்கூடாது. இப்படி ஒரு முதன்மையான ஒரு அணி உருவாக்கினா தவிர அந்த கட்சி வந்துட்டு மாநிலங்கள்ல வேறோ உண்டாது. இந்த அதிமுக தரப்புல இருந்து எம்எல்ஏக்கள் வெளியே வராங்க, ராஜினாமா பண்றாங்க, நம்ம அதை கவனிக்கிறோம். திமுக தரப்புலையும் அது நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு. திமுக அதை தற்காத்துக்குள்ள போராடுது அப்படின்றாங்க. இப்ப நம்ம கிட்ட இருக்க இந்த எம்எல்ஏவை பாதுகாக்கிறதுலயே திமுக கவனமா இருக்கும்னு சொல்றாங்க. திமுக ஸ்ட்ரக்சர் ரொம்ப பலமானதுங்க. ஒரு கட்சினால ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிடலாம், ஆனா வெளில போனா அவனுக்கு மரியாதை இருக்காது. திமுக பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஆனா முயற்சி நடக்கும் இல்ல, எதிர் தரப்புல முயற்சி நடக்கும். விட்டு போனவங்களா யார் சொல்லுங்க பாப்போம். ஒரு 2-3 பேர் பாஜக போனாங்க, என்ன நாங்க பாருங்க, ஒன்னும் ஆக முடியாது. திமுக இருந்து கட்டாயம் அதிமுக போக மாட்டான், வாய்ப்பு இல்லை. திமுக இருந்து காங்கிரஸுக்கு போனவன் ஆளே கிடையாது. ஏன் அப்படின்னா திமுக ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி. அண்ணால இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி ஒண்ணும் வேணாம். ஒரு செல்வி ஜெயலலிதா வந்துட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க, செத்துட்டாங்க. டிசம்பர் 5 சேர்க்குறாங்க. ஜனவரிக்குள்ள அந்த கட்சியை காலி ஆயிடுது, பெரிய பிரச்சனை ஆயிடுது, முடிஞ்சு போகுது. இங்கே கலைஞர் இறந்து போறாரு, எல்லாம் அது ஸ்மூத்தாக ஸ்டாலின் வந்து உட்கார்றாரு, அடுத்தடுத்து எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க, முடிஞ்சு போச்சு. ஒருத்தனும் ஒரு டிசன்ட்டும் கிடையாது.
இந்த சர்வாதிகாரம் குடும்ப கட்சின்றாங்க, அந்த இடத்துல அப்படி நிப்பாட்டுறாங்க. எப்படி ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்துட்டு இது பண்ண முடியும்? ஒரு குடும்ப கட்சியை வச்சுக்கிட்டு நீங்க ஆட்சியை கண்ட்ரோல் பண்ணலாம், கட்சியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னாச்சு இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸ்? இப்போ அப்போ அந்த ஒரு கட்சியை விட்டு ஒருத்தர் வெளியில வந்துட்டான் அப்படின்னோம்னா அவன் வந்துட்டு ஒரு போப்பா. நான் நிறைய பேரோட சந்திச்சிருக்கிறேன். வைகோ அண்ணன் வந்துட்டு கட்சி விட்டு வெளியேறிட்டாரு. வெளியேறிட்ட உடனே அவர் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா மூத்த தலைவர்கள் எல்லாம் சந்திச்சு எனக்கு வந்துட்டு ஆதரவு கொடுக்கணும், உறுதுணையா இருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சந்திச்சதுல ஒருத்தர் வந்துட்டு என் மாமா தீசு நல்ல தம்பி, 77 எம்எல்ஏ அவர். சரி, 77 எம்எல்ஏ அப்படின்னோம்னா 57ல் போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 57க்கு முன்னாடியே கார்பரேஷனுக்கு போட்டியிட்ட கவுன்சிலர்கள்ல அவர் ஒருத்தர். அண்ணாவனுடைய ஆளு. அண்ணாவால கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்டவர். அண்ணாவால அங்கீகரிக்கப்பட்டவர்னா அந்த இடத்துக்கு அவர் தலைவர்னு அர்த்தம். தலைவர் தான் என்ன சந்திக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அண்ணா. அண்ணா மீட்டிங்ல வந்து பேசும்போது இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் தம்பி நல்ல தம்பி அவர்களே அப்படின்னு வரும்போது விசில் சத்தா வரணும், கை தட்டணும், எல்லாம் பண்ணணும். இல்லாட்டி அவனை மதிக்க மாட்டாரு. சரி, உனக்கு உன் தெருல கூட மரியாதை இல்லை போட அப்படின்ட்டுருவாரு. சந்திக்க மாட்டாரு. என்ன தலைவர் தான் சந்திக்கணும்னு. அதே மாதிரி உன்னை நாடி தான் பதவி வரணும், நீ நாடி பதவி வரும், பதவி சிறைச்சாலே உங்க வீட்டு தேடி வரணும். இதெல்லாம் மாமா எனக்கு சொன்னது அத்தியாவசியம் நல்லதை மாமான்னு பேரு. அவரு ரொம்ப நெருக்கமான மாமா, என்னோட உறவினர். அவர் வந்துட்டு வைகோனை சந்திச்சாரு. இல்ல நான் உன்னை ஆசீர்வாதம் பண்றேன், நீ வெற்றி பெறணும், ஆனா கலைஞர் எதிர்த்து ஒன்றால் ஜெயிக்க முடியாது அப்படின்னாரு. ஏன் அப்படி சொல்றேன்? முடியாது. கலைஞருக்கு தெரிஞ்ச அரசியல்ல 10% கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, உங்களுக்கு தெரியாது. நான் வந்துட்டு அண்ணா காலத்து அரசியல்வாதி பாரு, கரை வெட்டி கூட கட்டுறதில்லை, ஆனா திமுக விட்டு நான் வரமாட்டேன். நான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு முடிச்சிட்ட உடனே நான் அண்ணனுக்கு மாமாவை கேட்குறேன், ஏன் நீங்கள் வந்துட்டு வைகோவை பலப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நல்ல நண்பர் இருக்குது, பழனி ஆண்டவர் கோயில்கிட்ட வச்சு கேட்குறேன். அப்போ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சொல்கிறாரு அவர். இப்படி தான் கலைஞரோட இது, நீ வேணா பாரு, இவன் ஃபெயிலியர் ஆகிடும், அவர் சக்ஸஸ் ஆகாது அப்படின்னு. 93 அவர் போகிறார். 96ல் ஒரு அரசியல் நிகழ்வு மாறுது, டக்குன்னு அதை கேப்சர் பண்ணுறாரு, பண்ணிட்டு மறுபடியும் சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு. இந்த ரெசலியன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திமுக காரங்கிட்ட வந்துட்டு இயல்பாகவே இருக்கும். அப்படிதான் வளர்றான். பார்த்துட்டேன். அறிவு எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க வந்துட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். நான் ஒரு பத்திரிக்கையான என்னாட்ட ஒரு 10-20 பேர் இருக்கிறோம். நாங்கள் ஃபோன் பண்ணால் ஸ்டாலின் எடுத்து பேசுவார். இன்னைக்கும் இந்த தெருவுக்கு வரும்போது நான் இருக்கிறேன் அப்படின்னோடனே எனக்கு கால் கொஞ்சம் சரியில்லைல்ல, என்ன தேடி இங்கே வந்தார். இந்த பக்கம் எப்படி இருக்கீங்க என்ன அப்படிலாம் கேட்டார். பேசிட்டு தான் போனார். இப்போ ஒரு தொலைக்காட்சி இன்டர்வியூல நாங்கள் ஒரு விஷயத்த நாங்கள் விவாதத்தில் பேசுகிறோம் அப்படின்னா அவர் வருவார் ஃபோனில். இது கிட்டத்தட்ட ஜெயலலிதா கிட்டே இருந்துச்சு, அதையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஸோ அவங்க கட்டுப்பாட்டில் ஜெயலலிதா வச்சிருக்கிறாங்க, அராஜகி அதெல்லாம் கிடையாது. ஜெயலலிதா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட்சிக்காரன் அடையாளம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அடையாளப்படுத்தி ரெகனைஸ் பண்ணுவாங்க ஜெயலலிதா. அதான் அவங்களுடைய பெரிய ஸ்ட்ரென்த்து. யாரை வேணாலும் கொண்டு வருவாங்க, யார்கிட்ட வேணாலும் பொறுப்பு கொடுப்பாங்க, யாரை வேணாலும் அங்கீகரிப்பாங்க. அப்படியாப்பட்ட ஒரு தீரம் அவங்ககிட்ட இருந்துச்சு கட்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே. ஆனா இங்க காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சியில எல்லாம் வந்துட்டு இப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அதான் அவனை பிடிச்சி இப்ப ஒருத்தன் எம்பி ஆறாரு இருக்கிற தமிழ்நாட்டு எம்பி தானே அவரும், பிரவீன் சக்கரவர்த்தி ஆகிறாரு. தப்பாலாம் ஒன்றும் சொல்லல, வயசுனால இது மாதிரிலாம் பேச தோணுது. அவர் ஆகிறாரு. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி யாருக்காவது பிரவீன் சக்கரவர்த்தினா யாருக்கு தெரியுமா? நீங்களும் பத்திரிக்கை எனக்கு தெரியாது இல்ல. அவர் போன முறை வந்துட்டு மயிலாடுதுறையில போட்டியிடுறது சீட்டு கேட்டிருக்காரு, திமுக மறுத்திருக்குது. இப்போ சுதா வந்துட்டு போட்டியிடுறாங்க அப்படின்னோம்னா அந்த தங்கச்சியை நம்ம பல விவாதங்கள் எல்லாம் பார்த்துருக்குறோம், சந்திச்சிருக்கிறோம். வழக்குரைஞர் எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் ராகுல் காந்தி நடத்தின அந்த பாரத் ஜோடோ யாத்திரையில அவங்கெல்லாம் போனவங்க தான். ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள தூக்கி நிறுத்துறாங்க. ஜனங்க யாராவது கேள்வி கேட்டாங்க, பக்குன்னு குத்தி ஒரு 5.5 லட்சம் ஓட்டு போட்டாங்க. இந்த ஆளு பாருங்க இல்ல எப்படி இந்த பேக்டோர் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க பாருங்க. புரியுதுங்களா? இதுதான் காங்கிரஸுடைய அந்த மாறிய கல்ச்சருக்கு அடையாளம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஜோதிமணி, நம்ம இவர் சுதா, நம்மளுடைய ஒரு சசிகலா செந்தில், இதெல்லாம் மாறுபட்ட கட்சிக்காரங்க. மற்றதெல்லாம் நேர பதவிக்காக வந்துட்டு அங்க நிற்பாங்க. அந்த சொக்கா பேட்டை போட்டு பேட்டியை கட்டிட்டு வேற எதுவுமே கிடையாது. ஸோ இந்த கட்சியோட சேர்ந்து திமுக எதையுமே சாதிக்க முடியாது, ஒண்ணுமே சாதிக்க முடியாது. அப்ப திமுக என்ன பண்ணணும்? அதனுடைய அடிப்படை கொள்கையிலிருந்து இந்தியா பார்க்கணும். புரியுதுங்களா? அப்ப அடிப்படை கொள்கையிலிருந்து இந்தியா பார்க்கணும்னா முதல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, 5வது முடக்காது. கலைஞர் சொன்ன 5வது முடக்காது.
அண்ணாவடியில் அயராது ஒழிப்போம், ம். ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைப்போம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமை வறுமை ஒழிப்பும், மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இந்த இடத்துல இருந்து நீங்க மேல வரணும். ஓ. ம். மத்ததெல்லாம் மாநிலத்துல பண்ணிக்கலாம். இதை மட்டும் ம். நீங்க எல்லாரோட சேர்ந்து தான் பண்ணணும். அப்ப அந்த சேர்ந்து தான் பண்ணணுன்றத கலைஞரோட நல்லா முன்னெடுத்தவர் ஸ்டாலின் தான். ஆனா காங்கிரஸும் கூட வச்சிருந்தாரு. காங்கிரஸ கூட வச்சுட்டு இருந்தாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா சரி. அவர்தான் வலிமையா முன்னெடுத்தாரு. சரி, காங்கிரஸோட திமுக நின்றதுனாலதான் கூட்டம் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, பெருசா யாருக்குமே வந்துட்டு அந்த முகம் இல்லையே. வைகோலா போயிட்டு வந்து வெளியே பேட்டி இல்ல, கொடுத்தாரு. வைகோ எங்க வேணாலும் போறாரு, எங்க வேணாலும் போறாரு. விட்டுருங்க, அண்ணனை விட்டுருங்க. அண்ணனை வேற இடத்துல பாத்துக்கிறோம். அண்ணனை விட்டுருங்க. ஆனா நான் சொல்ல வரேன், மத்தபடி அகிலேஷ் யாதவோ இல்ல இவங்களோ திரிணாமுல் காங்கிரஸுடைய மம்தாவும் இவங்களை எல்லாம் அந்தந்த மாநிலத்தில் எதிர்க்கிறவங்களே இவங்க எதிர்த்துக்கிட்டு முரண்பட்டுக்கிட்டு எல்லாம், அதாவது எல்லா வேலையும் அந்த மாநில கட்சி செய்யும். இவங்க வந்து எனக்கு 40% கொடுக்குறாங்க. சரி சரி. அந்த மாதிரி ஆட்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இருக்காது, 40% அவங்களுக்கு கொடுத்துடணும் தூக்கி. அதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லுவேன், இது வேண்டாம். தமிழ்நாடு ரிஜெக்ட் பண்ணிடுது அது கட்சியை. பெருந்தலைவர் ரிஜெக்ட் பண்ணலை, பெருந்தலைவர் காமராஜர் வந்துட்டு ரிஜெக்டே பண்ணலை. ஆனால் இந்திரா காங்கிரஸை ஒருபோதும் தமிழ்நாடு ஏற்றுக்கவே இல்லை. அதில் இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு துண்டேந்திங்க தான், வேறு யாருமே கிடையாது. தொடர்ந்து பேசலாம். நன்றி தோழர். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.